திருமணமான அன்று அந்த இளம் தம்பதியினர் அவர்களுக்குள் ஒரு போட்டி வைத்து கொண்டனர். அதாவது இன்று முழுவதும் யார் கதவை தட்டினாலும் நாம் திறக்கக்கூடது என்பது தான் அந்த போட்டி. போட்டி துவங்கிய சில மணி நேரத்திலே கணவரின் பெற்றோர்கள் கதவை தட்டினர். கணவர் கதவை திறக்கலாம் என்று நினைக்கும் போது போட்டி ஞாபத்துக்கு வரவே கதவை திறக்காமலே இருந்தார். அவரின் பெற்றோரும் சிறிது நேரம் கதவு அருகிலேயே நின்றிருந்து கதவு திறக்காததால் சென்று விட்டனர். சில மணி நேரத்தில் அந்த பெண்ணின் பெற்றோர் கதவை தட்டினர். கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். மனைவியால் தன் பெற்றோர் வெளியே நிற்பதை பார்க்க முடியாமல் கண் கலங்கிக் கொண்டே என்னால் இனி மேலும் சும்மா இருக்க முடியாது என்று கூறியவாறே கதவை திறந்துவிட்டாள். கணவரும் ஒன்றும் சொல்லவில்லை. நாட்கள் உருண்டோடின. அவர்களுக்கு 4 மகன்களும் ஒரு மகளும் பிறந்தது. அவள் கணவரும் தனக்கு மகள் பிறந்ததை கொண்டாட பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணினார். மகிழ்ச்சியுடன் விருந்து நடந்து முடிந்தது. அன்று இரவு அவர் மனைவி நமக்கு மகன்கள் பிறந்தபோது இந்த அளவு நீங்கள் கொண்டாடவில்லையே என்று கேட்டார். அதற்கு அவள் கணவர், என் மகள்தான் நாளை எனக்காக கதவை திறப்பாள் என்றார். பெண்கள் எப்போதுமே விலை மதிப்பில்லாதவர்கள், பாசத்துக்குரியவர்கள். பெண்மையை போற்றுவோம். காணொளியை தொடர்ந்து பார்த்த உங்களுக்கு என் சிரம்தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் புதிதாக வருபவர் என்றால் சேனலை மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். நல்ல சிந்தனை நல்ல வாழ்க்கையை தரும் வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றிகள்.